இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, கீழ்காணும் வடிவம் தாயக்கட்டை வடிவத்தின் மேல் பரப்பை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் எதிர்பக்கங்களாக அமையாத இணைன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். எது வந்து ஆப்போசிட்டா இல்லை அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டயஸை வந்து 6 சைடு தெரிகிற மாதிரி வச்சுட்டாங்கன்னா ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பர் வந்து ஆப்போசிட்டா இருக்கும். அதாவது 1ஓட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 2 விட்டுட்டு 3, அப்போ 1ஓட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 3, 3ஓட ஆப்போசிட் 1. அதே மாதிரி 6ஓட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 2 விட்டுட்டு 5, அப்போ 6ஓட ஆப்போசிட் 5, 5ஓட ஆப்போசிட் வந்து 6. அதே மாதிரி 2ஓட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 3 விட்டுட்டு 4, அப்போ 2ஓட ஆப்போசிட் 4, 4ஓட ஆப்போசிட் வந்து 2 அப்படின்றது இருக்கும். அப்போ ஆப்ஷனில் பாருங்கள் 1 and 3 வந்து ஆப்போசிட்டாக இருக்கும், 2 and 4 ஆப்போசிட்டாக இருக்கும், 6 and 5 வந்து ஆப்போசிட் தான். ஆனால் 1 and 4 ஆப்போசிட்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு எதிர்பக்கமாக அமையாது. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மேக்ஸ் வித் எம்எம்கே டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வித் எம்எம்கே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வித் எம்எம்கே இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.